ராமநாதபுரத்தில் பழுதடைந்த துவக்க பள்ளி கட்டடத்தின் மேற்கூரை பெயர்ந்து விழுந்து மாணவிகள் 2 காயமடைந்த நிலையில் கிராம மக்கள் பள்ளி குழந்தைகளோடு ஆட்சியர் அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிங்கநேந்தல் பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு துவக்க பள்ளியில் 100க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பயின்று வரும் நிலையில் பள்ளி மேற்கூரை இடிந்து விழுந்ததில் 2 மாணவிகள் காயமடைந்தனர். கட்டட சேதம் குறித்து பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டிய மக்கள் புதிய கட்டிடம் கட்டித்தரக் கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிங்கநேந்தல் கிராமத்திலிருந்து வரோம். ஸ்கூல் சம்பந்தமா வந்திருக்கோம். ஸ்கூல் இடிஞ்சிருச்சுங்க சார். எங்களுக்கு மனு கொடுத்து எந்த இதுவுமே இல்லை. எங்களுக்கு ஸ்கூல் வந்துருச்சுன்னு சொல்றாங்க. ஆனா இப்ப வந்த ஸ்கூல் கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. ஆனா ஸ்கூல் இடிஞ்சிருச்சு. பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. பிள்ளைய விடுறதுக்கே பயமா இருக்கு. எங்களுக்கு இப்ப நாங்க என்னன்னா கலெக்டர் ஆபீஸ்க்கு வந்திருக்கிறது என்ன காரணம்னா எங்களுக்கு ஸ்கூல் விட பயமா இருக்கு. பயந்துக்கிட்டு தான் பிள்ளைகளை கூட்டிட்டு வந்து நான் கலெக்டர் ஆபீஸ்ல மனு கொடுக்க வந்திருக்கோம் சார். என் பேர் தீபா. சிங்கநேந்தல் கிராமத்துல இருந்து வந்திருக்கோம். சிங்கநேந்தல் ஸ்கூல் பிள்ளைய படிக்குதுங்க. படிச்சுட்டு இருக்கிறப்ப ஒரு பில்டிங் ரொம்ப டேமேஜாக இருக்குது. நாங்கள் போய் எத்தனை முறையோ கம்ப்ளைண்ட் பண்ணோம். யாருமே அதை நடவடிக்கை எடுக்கலை. நேற்று பார்க்கையில் பிள்ளைய மேலேயே விழுந்துருச்சு. வெள்ளிக்கிழமை காலையில் பிள்ளைய மேலேயே விழுந்துருச்சு. ஐயோ என்னன்னு பார்த்தோமா பார்க்கையில் அந்த ஒரு மூலையிலேருந்து மேலேருந்து கீழே விழுந்துருச்சு. பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்புமே இல்லை. எப்படி நாங்கள் ரொம்ப ஏழப்பட்ட ஊதேன், கஷ்டப்படுற ஊதேன். பிள்ளைய படிக்கிறதுக்கு ஸ்கூல் வேணும். நாங்கள் பல ட்ரிப்பு கம்ப்ளைண்ட் பண்ணியும் ஒன்றும் கட்டடம் வரல, நடவடிக்கையும் எடுக்கலை. அதனால நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கோம். கலெக்டர் மனு கொடுக்க வந்திருக்கோம். இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். நடவடிக்கை எடுக்காட்டாலும் மறுக இங்கே உட்காந்துருவோம்.